தாவேகாவோட ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு இம்புட்டு சதி நடந்துகிட்டு இருக்கா. இப்போ இந்த விஷயத்துல இன்னொரு பக்கம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிங்கப்பூர் நபர் ஒருத்தர் சிக்கியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்களே, அவர் யாரு? சீமான் அவர்களை வந்துட்டு உதயநிதி அவர்கள் வந்துட்டு திமுக பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு இருக்கே. இது உண்மையா இல்ல வதந்தியா? திமுகவுடைய ஆட்சியில கொண்டு வந்த போக்குவரத்து துறையில கொண்டு வந்த டெண்டரை வந்து தாவேகா வந்து இப்ப ரத்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணங்கள் என்ன? டாஸ்மாக் ஊழியர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு சம்பள உயர்வு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே. ஸோ இதுக்காக எவ்வளவு நிதிகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு? ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. ஸோ வாங்க இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். தாவேகா வந்து எப்ப வந்து முதலமைச்சரா விஜய் அவர்கள் ஆனாங்களோ அன்னையில இருந்தே அந்த ஆட்சியை வந்து கவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சைட்ல இருந்து என்ன மாதிரியான தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்க்கணுமோ எல்லா வேலைகளுமே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திமுக வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, தாவேகாவுடைய எம்எல்ஏட்ட வந்துட்டு பேரம் பேசினாங்க, குதிரை பேரம் பேசினாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப தூத்துக்குடியில ஸ்ரீ வைகுண்டத்தோட தாவேகா எம்எல்ஏவான சரவண அவர்கிட்ட வந்துட்டு 50 கோடி பேரம் பேசப்பட்ட மாதிரியான விஷயங்கள் வந்து சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. இப்போ என்னாச்சு அப்படின்னா, சிங்கப்பூர்ல இது சம்பந்தமா ஒரு நபர் வந்து சிக்கியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் யாரு என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே தெரியல. ஆனா இது போலீஸோட விசாரணையில வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சிங்கப்பூர் அப்படின்னோட நம்ம மைண்ட் எங்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏவா வேலு. ஏன்னா அவர் இப்ப எங்க இருக்காரு? சிங்கப்பூர்ல வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இப்போ திமுகவுடைய இது சதிதான் அப்படிங்கிறது பக்காவா தெரிய வந்திருக்கு. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துட்டு தலைமுறைவா இருக்காரு. அவர் வந்து எங்கேயாவது தப்பிச்சு ஃபாரின் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் மேல வந்துட்டு லாக் அவுட் நோட்டீஸ் போட்டு வச்சிருக்காங்க. சரி, ஓகே, இந்த நோட்டீஸ் போட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபாரின்லாம் வந்து போக முடியாது. அவர் வந்து விமான நிலையத்துக்கு போனாலே அங்க இருந்து அவங்க போலீஸுக்கு தகவல் வந்துடும். அது மூலமா அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. தப்பு செய்யாதவங்க எதுக்காக ஓடி ஒளியணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்ப எல்லாருக்குள்ளயுமே ஓடிட்டு இருக்க ஒரு கேள்வியா இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துட்டு இது சம்பந்தமா முன்ஜாமீன் வேற கொடுத்திருக்காரு. அதுக்கான விசாரணையுமே வந்துட்டு இன்னைக்கு நடக்க போகுது. சோ இதுல தீர்ப்பெல்லாம் வந்துட்டு யாருக்கு சாதகமா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. திமுகவுடைய ஆட்சியில நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அது மூலமா ஏகப்பட்ட கொள்ளையடிச்சாங்க. அது எல்லாமே வேற விஷயம். இதுக்கு முன்னாடி இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, தாவேகா வந்து சென்னை மாநகராட்சியில நடைபாதை போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு 284 கோடியில ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு அதை வந்து தாவேகா வந்து இப்போ ரீசெண்டா வந்து ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ போக்குவரத்து துறையில பாத்தீங்கன்னா ஒரு டெண்டர் ஒப்பந்தம் ஒண்ணு திமுகவுடைய ஆட்சியில அதையுமே வந்துட்டு தாவேகா வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க வந்துட்டு 60,000 டயர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், இல்ல மினி பஸ்ஸுக்கு அந்த பஸ்ஸோட பாடி, அது மட்டும் இல்லாம இந்த எமர்ஜென்சி பட்டன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நிறைய செலவாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக இப்ப தாவேகா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்டை வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. இந்த டெண்டர் அப்படிங்கறத வந்து நாங்க வந்து மறுசீரமைப்பு பண்ணுவோம். சோ எந்த செலவுக்கு எவ்வளவு செலவு வந்து கம்மியா இந்த ப்ராஜெக்ட்டை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்துட்டு கூடிய சீக்கிரமே சொல்ல போறதாவுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேத்து உங்க எல்லாருக்குமே தெரியும், முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு கரூர் போகலாம், அதுக்கு எந்த தடையுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு வந்துருச்சு. ஆனா தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமுமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி இந்த விசாரணை வந்துட்டு சிபிஐக்கு நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துல பட்ட அவமானம் எல்லாம் போதாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிபிஐட்ட இதை வந்து கொண்டு போறாங்க. சரி, ஓகே, இந்த ஆர்.எஸ். பாரதி யாரு, அவரோட வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்பலாம் வந்துட்டு நம்ம பெருமைப்படுற மாதிரியான எந்த விஷயங்களுமே இருக்காது. அவர் வந்துட்டு மக்கள்கிட்ட பேசுற விதங்களா இருக்கட்டும், மேடையில அவர் பேசக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே அருவருப்பாக தான் வந்து இருக்கும், ரொம்ப கேவலமா இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அவரோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா 2020ல இருந்து 2026 வரைக்குமே ஏகப்பட்ட சர்ச்சையில வந்து அவர் வந்து சிக்கியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். 2020ல திராவிட இயக்கத்தால தான் வந்துட்டு இந்த பழங்குடியினர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து உயர் நீதிமன்றத்துல இன்னைக்கு வந்து நீதிபதி ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அவர் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரசாந்த் கிஷோர் அவர் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்துட்டு இந்த தேர்தல் கணிப்பெல்லாம் வந்துட்டு கணிக்கக்கூடிய ஒருத்தர். அவரை பத்தி வந்து திமுகவுல இணைஞ்சதை பத்தி கேட்டதுக்கு ஊடகங்களை வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரெட் லைட் ஏரியால இருக்கவங்க காசுக்காக என்ன வேணா வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி மீடியாக்களை வந்துட்டு அவர் வந்து தரைக்குறைவா பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2024ல யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு பட்டதாரி ஆயிருக்காங்கல்ல, திராவிட இயக்கத்தால தான் இன்னைக்கு வந்துட்டு நாய்ங்க கூட என்ன ஆகுது பட்டம் பெறுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களா யார சொல்றாரு?
யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களை வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் வட இந்தியர்களை வந்துட்டு அவங்க வந்து நாய்க்கறி சாப்பிட்றவங்க, மூளையே இல்லாத முட்டாள் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியான பேச்சு அவர் வந்து பண்ணியிருக்காரு. இப்போ 2026ல அறநிலையத்துறையோடைய அமைச்சரா இருக்க ரமேஷ் அவர்கள் வந்துட்டு திமுக வந்துட்டு பாப்பா மாடல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்னது வந்துட்டு ஒரு விதத்துல விமர்சனமா இருக்கு அப்படின்னாலும் அதை நாம வந்து எப்படி சொல்லணும், அதுக்கு வந்து பதில் சொல்லணும். ஆனா அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா? சாதி ரீதியா ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு. அவர் வந்து எங்களை பாப்பா மாடல் அப்படின்னு வந்து சொல்றாரு. அந்த பார்ப்பனருக்கு நான் வந்துட்டு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான பேச்சு வந்து பேசினாரு. நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு வந்து முதலமைச்சர் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத மாத்தி இன்னைக்கு கோட் சூட்லாம் வந்து போட்டு போறாருல. சோ அதுக்குமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு கோட் சூட் போட்ட வந்துட்டு நம்மளை ஆட்சி செய்யறான், நாளைக்கு கோவணம் கட்டினவங்க கூட நம்மளை வந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலைமை வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன் கோவணம் கட்டுறது என்ன உங்களுக்கு அவ்வளவு கேவலமான ஒரு விஷயமா? அவங்க ஓட்டு போட்டதுனாலதான் நீங்க வந்து இத்தனை வருஷமா வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தீங்க. இது எதையுமே மறக்க கூடாது. இப்படிப்பட்ட கேவலமான ஒரு வரலாறு கொண்ட ஆர்.எஸ். பாரதி அவர் தான் இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா இந்த கரூர் விவகாரத்தை வந்துட்டு என்ன பண்ணணும், தீர விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே சொல்லியிருக்காரு. சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு கரூருக்கு 10ஆம் தேதி போறாருல, சோ அவரை வந்துட்டு ரொம்ப டீப்பா கண்காணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. எப்படியுமே இதுவுமே பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கு சாதகமா தான் வரும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த கரூர் நெரிசல்ல இறந்து போன 41 குடும்பங்களுக்கும் வந்து அரசு வேலை கொடுக்கணும், அதாவது ஒவ்வொரு குடும்பத்தில இருந்தும் ஒருத்தவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தான் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பல சைட்ல இருந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துட்டு இருந்த வேலையில இப்போ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இது சம்பந்தமா அவர் வந்து 10ஆம் தேதி வந்து கரூருக்கு போறாருல, சோ அதுக்குள்ள இந்த கேஸை நீங்க வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுக்குமே நீதிமன்ற சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க சொல்றதெல்லாம் வந்து நாங்க கேட்க முடியாது, இந்த மாதிரி அவசரமா விசாரிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி வந்து அசிங்கப்பட்ட ஆட்டோக்கார அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியை இப்போ வந்து அசிங்கப்படுத்தி இருக்காங்க. நேத்து திமுக அசிங்கப்பட்டுச்சு, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து அசிங்கப்பட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சீமான் அவர்களை எப்படியாவது திமுக பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு உதயநிதி அவர்களோட விருப்பமா இருக்கு. உதயநிதி அவரோட சைட்ல இருந்து சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எங்களுடைய கூட்டணி மூலமா எங்க மூலமா ஜெயிச்ச விசிகாவா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸா இருக்கட்டும், இல்ல ஐயுஎம்எல் எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. ஆனா எங்க கூட எந்த ஒரு தொடர்புலையுமே இல்லாத நாம் தமிழர் கட்சி வந்துட்டு எங்களுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்துட்டு திமுகவுடைய மறைமுகமா இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும், அப்பட்டமா தெரிஞ்சு வச்சு இருந்தாலும் அது இல்லை அப்படின்னு சொல்லி உருட்டிட்டு இருக்காங்க. இப்ப வெளிப்படையா அவரை வந்து திமுக பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே போயிட்டு இருக்கு. இதுக்கு உதயநிதி அவர்கள் சைட்ல இருந்து சொல்ற விஷயங்கள் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க வந்து டேட்டாவோட சிஎம் விஜய் அவர்களை அடிச்சு பேசக்கூடிய ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அவரே அவர் கட்சியை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அப்ப டேட்டாவோட திமுகவுல யாருமே பேசக்கூடிய ஒரு தகுதி யாருக்குமே இல்லை போல, அதனாலதான் அவர் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. சோ இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கல்ல, சோ இதை எதிர்த்து நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. இது சம்பந்தமா நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே தீவிரமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா டாஸ்மாக் ஊழியர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு 25% வந்து இந்த சம்பள உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம 20 வருஷம் இல்லாத அளவுக்கு இப்படி ஒரு மாற்றத்தை தாவேகாவுடைய ஆட்சி கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியுமே சமூக ஊடகங்கள்ல எல்லாருமே வந்துட்டு நல்ல விதமா தான் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சம்பள உயர்வு அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3500 ரூபாய் டு 5000 ரூபாய்க்குள்ள இந்த சம்பள உயர்வு அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கு கூடுதலா நிதி எவ்வளவு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 110.74 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. மொத்த ஆண்டு வருமானமா எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 553.72 கோடி ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் டாஸ்மார்க்கோட ஊழியர்கள் எல்லாருமே வச்ச ஒரு முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த இஎஸ்ஐ மருத்துவ காப்பீட்டு திட்டம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. சோ அதையுமே வந்துட்டு விரிவுபடுத்த போறதா தாவேகா சைட்ல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தாவேகாவுடைய ஆட்சியில ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சதி வேலைகளுமே வந்து நடந்துகிட்டு இருக்கு. சோ இந்த சதி வேலைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீமான் அவர்கள் வந்துட்டு உதயநிதி அவர்கள் பேச்சை கேட்டு திமுக பக்கம் போவாரா? அப்படி போனா நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குமா? உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.